பழைய சாப்பாட்டுக்கு கருவாட்டு குழம்பா? ஆமாங்க. பழைய சாப்பாட்டுக்கு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி இன்றைக்கி வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வடை சட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு போட்டிருக்கிறேன். அப்புறம் வெங்காயம், மிளகாய் சின்னதளவு தொளிச்சு அரிஞ்சு போட்டிருக்கிறேன். பூண்டு வந்து நான் தட்டி போட மாட்டேன். அப்படியே முழுசாக அரிஞ்சு போடுவேன். எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா வணக்கிக்கோணுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு அவ்வளோதான். நல்லா போட்டு வணக்கிட்டு இது வந்து பெரிய வெங்காயமும் சீரகமும் அரைச்சி வச்சு அது கறி மசாலா, மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கொட்டி கலரிக்கணுங்க. நான் கருவாட்டு குழம்புக்கு எப்பயுமே கத்திரிக்காய் போட்டு வைப்பேன். நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. 4-5 கத்திரிக்காய் தாராளமே அரிஞ்சு போட்டுக்கணும். நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா அந்த மசாலாவும் இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளி ஊற்றணும். முதல்ல புளி ஊற்றி வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அப்படி வைக்க மாட்டோம். எப்பவுமே இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் திரண்டு நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு, பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கிறேன். நல்லா கரைச்சி ஊற்றிடணும். இது கரும்புளி. இது சாந்தாட்டிக்கலாங்க. எங்கள் ஊர் பக்கம் வைக்கிற மாதிரி தாங்க இன்றைக்கி நான் வச்சேன். சேலத்து பக்கம் ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு கடலை எல்லாம் போட்டு நல்லா ஆட்டிக்கணுங்க. ஆட்டிட்டு நல்லா வெந்ததில் நல்லா ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. கொதி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் கருவாடு போடணும். நான் கொஞ்சம் கருவாடு எப்பயுமே ஜாஸ்தியாக தாங்க போடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரு தேடி அந்த கருவாடை தான் சாப்பிடுவார். அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து குழம்புமே கருவாடு ஒரே இதில் வரணும். நான் முட்டை 4 வேவிச்சு போட்டுருவேங்க. அந்த குழம்புல போட்டு சாப்பிட்றப்போ, தனியாக சாப்பாடு வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.